பேப்பர்ல வேண்டாமா கேட்க சொல்லிருங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ இந்த எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர் சொன்ன ஒரு கருத்து, சைவ சமயம் சம்பந்தமாக சொன்ன ஒரு கருத்து, பித்தாபுரை சூடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின தேவாரம், அது தொடர்பாக அது பொய்ப்பிக்கப்பட்ட கருத்து என்று சொல்லி ஒரு கருத்தை சொன்னார். இது சம்பந்தமாக நான் இந்த ரெண்டு விஷயம், ஒரு சில சமய அடிப்படை, நான் சைவ சமயத்தை சார்ந்தவன் என்ற வகையில் ஏனைய மதங்களை மதிக்கிறேன், என்னோட சமயத்தின் மீது பற்று காட்டுகின்றேன். அது ஒவ்வொரு சமயத்தவனுக்கும் இருக்க வேண்டிய முறைமை. கடவுளுக்கு சமயம் இல்லை என்றது என்னுடைய கொள்கை. கடவுளுக்கு சமயம் இல்லை. மிக 21ஆம் நூற்றாண்டில் நான் வாழுகின்ற நாங்கள் எவ்வளவோ காலத்துக்கு பின்னரை வந்துவிட்டோம். மிக அவதானமாக சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. சமயம் என்று சொல்றது என்னை பொறுத்தவரையில் அது பற்றி ஒரு கருத்தை தெரிவிக்கிறதுன்றது மிக கஷ்டமான விஷயம். நான் சமயத்தை பற்றி அதிகம் பேசுறதில்லை. நான் படிப்பிக்கிற பாடமே தமிழ் உளவியல் சார்ந்த பாடங்கள். ஆனால் அந்த சமயத்தை பற்றி பேசுறதுன்றது, சமயத்தை பற்றி விளக்கம் கொடுக்கறதுன்றது மிக மிக கஷ்டமான காரியம். சைவ சமயம் என்று அல்லது இந்து சமயம் என்று வருகின்ற பொழுது அது ரெண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று சமயம், மற்றது தத்துவம். சமயம் பற்றிய விடயங்கள் என்று வருகின்ற பொழுது பல்வேறு வகையான கதைகளை சொல்லுவார்கள். மக்கள் பல்வேறு தரங்களிலே இருக்கின்றார்கள். மிக அடிமட்ட நிலையிலே இருப்பார்கள், மிக உயர்ந்த மட்டத்திலே இருப்பார்கள். இப்படி வகுப்பில் பல்வேறு வகையான மாணவர்கள் இருப்பது போல சமூகத்திலேயும் பல்வேறு வகையான மக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறது என்றது பொதுவாக சமயத்தால் பெரிய கஷ்டமான விஷயம் உண்டு. இந்த சமயம் என்று வருகின்ற பொழுது அதுல மூட கொள்கைகள் நிறைய இருக்கும் என்று நான் சொன்னேன். சைவ சமயம் என்று சொல்றது இங்கே சொல்லப்பட்டது போல எங்களுடைய சைவ சமயம் சரியாக வளர்ச்சி அடைந்தது 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர். ஆனால் சொல்லுவார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னர் என்று சொல்லுவார்கள். ஆனால் விஞ்ஞான பூர்வமாக வளர்ந்தது சொல்லுவது போல இங்கே சொன்னது போல இந்த சிந்தனையாளர்கள் காலம் என்று சொல்லுவார்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டை சிந்தனையாளர்கள் காலம் என்று சொல்லுவார்கள். சைவ சமயம் அப்படித்தான் அந்த அப்படிப்பட்ட காலத்தில் இருந்து வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. மெய்கண்டதேவர் வேற வளர்ச்சி அடைந்து வந்திருக்கு. மெய்கண்டதேவருடைய தத்துவத்துக்கு பிறகு, சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகின்ற தத்துவத்துக்கு பிறகு ஒரு அந்த அந்த சைவ சமயத்தை மறுதளிக்கக்கூடிய அல்லது ஒரு தத்துவ சைவ சித்தாந்தத்தை மறுதளிக்கக்கூடிய ஒரு தத்துவமும் வரவில்லை என்பது பலருடைய கருத்து. நான் அதில் அந்த விவாதத்துக்கு போக இல்லை. இல்லை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இதிகாசங்கள் புராணங்கள் என்று ரெண்டு விஷயம் இருக்கு சமயத்தில். இதிகாசங்கள் புராணங்கள் சாதாரண மக்களுக்கு சமய உண்மைகளை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் இந்த இதிகாசங்கள் புராணங்கள் என்று இந்தியாவிலே தோன்றின. இதிகாசம் என்று சொல்லி சொன்னால் அது வரலாறு அல்ல. சில பேர் சொல்லுவார்கள் சிங்களத்தில் இதிகாசம் என்று சொல்லி சொன்னா வரலாறு. அதல்ல, இதிகாசம் என்று சொல்லி சொன்னா வரலாறு அல்ல. இப்படி இருந்தானாம், இப்படி இருந்தாலாம் என்று சொல்றதுதான் இதிகாசம். இந்தியாவில் அயோத்தி என்று இருந்ததாம், ராமன் என்று இருந்தானாம், தசரதன் என்று இருந்தானாம், அவனுக்கு பல மனைவிமாராம் என்று சொல்லி ஆம்போட்டு சொல்லுவாங்க. அப்படி இருந்தது என்று சொல்ல மாட்டான் கடைசி வரை. அந்த மாதிரி அந்த சமய உண்மைகளை ராமாயணம் பாரதம் என்று சொல்லப்படுகின்ற பல விடயங்கள் சமய உண்மைகளை தெளிவுபடுத்துவதற்காக அல்லது சமய உண்மைகளின் பால் செல்வதற்காக தோற்றம் பெற்றவை. அந்த மாதிரி தான் இந்த புராணங்களும் அப்படித்தான். புராணம் என்றது புராதனமானது. பௌராணிகர் என்று சொல்லி சொல்லுவார்கள், பௌராணிகம் என்று சொல்லி இந்த புராண கதைகளை சொல்லி இனிமையான அந்த கசப்பு மருந்த இனிப்பில தேய்த்து கொடுப்பது போல தோன்றினதுதான் இந்த இதிகாச புராணங்கள். சுவையான கதைகள் மூலமாக இந்த சமயத்தின்பால் ஈடுபாடு கொள்ள செய்வதற்காக தோற்றம் பெற்றவை. அது இங்க சரியா பார்த்தால் இந்த ரெண்டு விதமான விஷயங்கள் வரும். ஒன்று இதிகாசங்கள் புராணங்கள், அதுக்கு பதிலாக அங்கால ஆகமங்கள், மற்றது உபநிடதங்கள் என்று சொல்லுவார்கள். இது வேதத்தை மறுத்து எழுந்த பொழுது எங்களோட கௌதம புத்தர், மகாவீரர் போன்றவர்கள் வேதத்தை மறுத்து கூறிய பொழுது தோன்றியவை. சாதாரண மக்களுக்கு இதிகாசங்கள் புராணங்கள்
அறிஞர் மட்டத்தில் உள்ளவங்களுக்கு இந்த உபநிடதங்களும் ஆகமங்களும், இந்த உபநிடதங்கள்ல ஆகமங்கள்ல கேள்வி கேட்கறதுக்கு அங்க இடம் இல்லாத தத்துவம், இதுல நிறைய கேட்கலாம் நாங்கள். அப்ப இங்க சுந்தரர் சொன்னது, சுந்தருடைய நின்ற மார்க்கம் தோழமை மார்க்கம். சிவபெருமானை பித்தா என்று சொன்னதும் பிரைசூடி என்று சொல்லி சொன்னதும் அது அவரை சாதாரணமாக சொல்றதுக்காகத்தான். மிக சாதாரணமானவன், கடவுள் எங்களுக்கு அருகில இருக்கிறான், மிக சாதாரணமானவன். அவர் நின்ற மார்க்கம் தோழமை மார்க்கம். அவர் பலவிதமாக பித்தாண்டு, அப்ப கடவுளை எப்படி பித்தாண்டு சொல்றது? இல்லாம அறிந்த இறைவனை பித்தாண்டு எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஒரு வாதத்தை வைக்கலாம் தானே? அப்படி இல்லை. அது நாங்கள் இறைவன் என்றது எங்களோட இருக்கிறார், அப்ப எங்களுக்குள்ள இருக்கிறார், அந்நியமாக இல்லை, எங்களுக்குள்ளே இருக்கிறார், எங்களோட தோழன் மாதிரி என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது. அந்த பழைய இதிகாச புராண கதைகளை வச்சுக்கொண்டு சாதாரண மக்களுக்கு சமய உண்மைகளை விளங்கப்படுத்துறதுக்காக அவர் சொன்னது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் எங்களை முடிந்த முடிவு என்று நான் சொல்றதுக்கு இல்லை. எங்களோட முடிந்த முடிவார் என்று சொல்லி சொன்னால் சைவ சித்தாந்திகள். அவர்கள் இறைவனை பற்றி 2 விடயங்கள் சொல்லி இருக்கிறார், மிக கவனமாக கேட்கணும். ஒன்று இறைவனுக்கு சொரூப நிலை, மற்றது தடத்த நிலை. தடத்த நிலையில இப்படி எல்லாம் வரும், ஆனால் சொரூப நிலையில இறைவன் அப்படி அல்ல. உருவம், அருவுருவம், மற்றது அருவம் என்று சொல்றது அதற்கு அப்பாலும் கடந்தது. உருவம் என்று சொன்னா சாதாரண உருவ நிலை, அருவம் என்றா அது இல்லாத நிலை, அரு உருவம் என்றா ரெண்டும் சார்ந்தது. இதை கடந்த ஒரு நிலைதான் சொரூபம் என்று சொல்றது. அந்த சொரூபத்தில் இறைவனுக்கு நாமமும் இல்லை, உருவமும் இல்லை, பெயரும் இல்லை. அந்த ஒரு நிலை. இறைவன் எந்த ஒரு பெயராலும் சுட்டப்பட மாட்டான். அதுதான் எங்களுடைய சைவ சித்தாந்தம் என்றதை சரியா விளங்கிக் கொண்டு நாங்கள் பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி. சரி, இப்போ கேள்விக்கு முன்னாடி ஒரு செய்தி ஐயாவுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். பொதுவாக நாங்கள் இதை தான் வரவேற்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சி ஏதோ நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, நான் என்னத்தையோ ஒன்று சொன்னேன், அதில் எங்களுக்கு திருப்தியே கிடையாது. என்ன சொன்னாலும் உடனடியாக பிடிக்கிற அந்த வார்த்தைகளில் எது ஏற்றுக்கொள்ள முடியும், உங்களுடைய மனது எதை ஏற்க மறுக்கிறது, உடனடியாக கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ற அறிவுபூர்வமான ஒரு விவாத அரங்காக இது இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். ஐயா அவர்கள் அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அதில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு அந்த வார்த்தை பித்தா பிரைசூடி பெருமானை அருளாளா என்பது பொய்ப்படுத்தப்பட்டு விட்டது என்ற வார்த்தைக்கு விளக்கம் தர வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலேயும் கூட நம்முடைய கருத்து ஒரு விதத்தில் ஏற்க தகுந்தது என்று சொன்னமைக்கு நன்றி. ஏன்னா லெவலுக்கு தகுந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கீழே உள்ளவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. மேலே உள்ள அறிவுஜீவிகள், அந்த விஞ்ஞான கோணத்தில் சிந்திக்கிறவங்க, அவர்களை பொறுத்த வரைக்கும் அது அந்த நிலையிலே தான், மறுக்கப்படுகிற நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை அந்த ஏற்றத்தாழ்வுகளோடு பாமர மக்கள், அறிஞர்கள் என்ற கோணத்திலே அந்த வாதம் வைக்கப்பட்டிருப்பதாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். நன்றி. அடுத்த கேள்வி.